Hi friends, welcome to Melly's YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி வந்து வெஜிடபிள் சோயா சுக்கா. எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோக்குள்ள காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோயா வெஜிடபிள் சுக்கா செய்ய போறேன். இது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோல காட்டுறேன். இதோட இன்கிரிடியன்ட்ஸ் வந்து சோயா வந்து நான் வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சு அதை பாதியாக கட் பண்ணி நான் வச்சுருக்கிறேன் தனியாக. இப்போ வந்து இதில் வந்து பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி அதையும் வந்து ஒரு கேரட்டு, ஒரு 10 பீன்ஸு, கொஞ்சம் பட்டாணி அதையும் வந்து நான் வந்து க்ளீன் பண்ணி அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு, கொத்தமல்லி இவ்வளவும் நான் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. 3 வகை காய்கறி, பட்டாணி, பீன்ஸு, கேரட்டு இவ்வளவும் என்ன செய்யணும், மஞ்சள், உப்பு, மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா எல்லாம் போட்டு தனியாக நான் வேக வச்சு அதை தனியாக நான் எடுத்து வைக்கிறேன் பாருங்க. ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன். கடாய் வந்து சுட்டதும் இப்போ எண்ணெயை வந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போ வந்து வெங்காயம் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதக்கின பிறகு தட்டி வச்சுருந்தா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரொம்ப நைஸாக இருக்காமல் தட்டி வச்சா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இதில் வந்து சோம்பும் சீரகமும் அரைச்சி வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். இப்போ வந்து ஒரு தக்காளி போடுறேன். இதில் இப்போ இதில் வந்து சோயா, பட்டாணி, பீன்ஸு, கேரட்டு, அப்புறம் வந்து மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், மஞ்சள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூனு, சிக்கன் மசாலா வந்து அது ஒரு 1/2 டீஸ்பூனு, அதுக்கு பிறகு வந்து கரம் மசாலா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் இவ்வளவு போட்டு நான் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அதை வந்து நான் இதில் போடுறேன். இப்போ இதை வந்து நல்லா கிண்டி விடணும். ஏற்கனவே இதை நான் உப்புலாம் போட்டதுனால கரெக்டாக இருக்குது, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நல்லா வந்து எல்லாம் சேர்ந்து காரம், உப்பு எல்லாமே இதில் சேர்ந்துச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சதுனால சீக்கிரமாக ஒரு 5 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிச்சு. இது நல்லா சப்பாத்திக்கெலாம், பூரிக்கு இதெல்லாம் சாப்பிட்டா சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லா காய்கறியும் சேர்ந்தனால இதில் சோயா வடை சேர்ந்துருக்கு, ப்ரோட்டீன் அதெல்லாம் காய்கறிலாம் சேர்ந்துருக்கனால பிள்ளைங்களுக்கு இது மாதிரி லஞ்ச் பேக்கில் வந்து நீங்கள் சப்பாத்தியில் வச்சு ரோல் பண்ணியும் கொடுக்கலாம், அப்படி தனியாக வச்சும் கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டு காலையில் சாப்பிடுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சோயாவில் வந்து இரும்பு சத்து அதிகம், ஹீமோக்ளோபின் அளவு வந்து அதிகரித்து ரத்த சோகை வந்து நீங்கும், எலும்புகளை வந்து பலப்படுத்தும் மீன் மேக்கர்.